கர்த்தர் அழைத்து வந்து அவருடைய சபையிலே ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுகிற வல்லமையில் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற காரியம் ரோமருக்கு எழுதின ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்படி ஒரு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ரோமர் 8:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் யாருன்னா தேவ வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லாத மற்றவர்கள் எல்லாரும் மாம்சத்துக்கு உரியவர்கள், அவர்கள் மாம்சத்தின்படியே தான் சிந்திப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியின்படி நடக்கிறவர்கள், அதாவது தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். ஆவிக்குரியவர்கள்னா பரலோகத்தின் காரியங்களை சிந்திப்பார்கள். தேவனுடைய வார்த்தை குறித்து சிந்தனை வரும். அப்போ சிந்தை என்பது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு எப்படி இருக்கணும்னா தேவ வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்முடைய சிந்தை இருக்கணும். அல்லேலூயா. அந்த சிந்தை நமக்கு இருக்கும்போது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வெளிச்சமாக பிரகாசம் உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றார், அந்த உலகத்தின் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய சிந்தனையெல்லாம் எப்போவும் என்னவாக இருக்கும், எனக்கு பணம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு வசதி இல்லை, சாப்பாடு இல்லை, இப்படி மாம்சத்திற்கு எது தேவைப்படுகிறதோ அதை குறித்து தான் என்ன செய்வாங்க, அவர்களுடைய சிந்தனையெல்லாம் இருக்கும். அல்லேலூயா. அப்படி சிந்தனை எப்படி இருக்கும், மாம்சத்துக்குரியவர்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி சிந்தனையெல்லாம் அவருடைய குறைவுகளை குறித்து தான் இருக்கும். என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, எப்போவுமே அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரும், இல்லை 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 என்று வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் எதை அப்படி அந்த சூழ்நிலையில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளெல்லாம் அவருடைய மகிமையிலே என் தேவன் நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. இது ஆவியின் சிந்தனை. நம்மள்ட்ட எது இருக்குது என்பது முக்கியமில்லை, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் எங்கே இருக்காருன்னா நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே அவர் இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள்லாம் ஒரு நாளும் குறைவை குறித்து பேசவே பேசாது. ஏனென்றால் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னன் வேதம் சொல்கிறது. அந்த ஐஸ்வர்ய சம்பன்னன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஆவியின்படி நடக்கிறவன். அதாவது ஆவி என்பது என்ன அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ ஜீவனுள்ள பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தான் பேச வேண்டும். ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது வானம் பூமி எல்லாம் உண்டாக கிடவது ஒன்றுமே இல்லை, ஆனால் அவைகள் உண்டாக கிடவது என்று சொன்னார். வேதத்திலே ஆண்டவர் பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை ஆனாலும் அதை உருவாக்குகிற தேவன். இப்போ நம்ம ஒரு பொருளை உருவாக்கணும், உதாரணத்துக்கு ஒரு தோசை சுடணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படும், மாவு தேவைப்படும், அடுப்பு தேவைப்படும், கரண்டி தேவைப்படும், எண்ணெய் தேவைப்படும். ஆனால் நம்முடைய தேவனுக்கு இந்த மூன்றுமே தேவையில்லை. அவர் எதுவுமே இல்லாமல் இருந்தும் அதை தோசையை உருவாக்கி கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கணும், தேவ வார்த்தையின்படி அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தின்படி நமக்கு என்ன இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், குறைவுகளை காணவே கூடாது. நம்முடைய கண்கள் நிறைவை காண, தேவனுடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய பிரகாசம், அதைத்தான் நம்முடைய கண்கள் காண வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா
நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் என்ன குறைவு எது இல்லை அதைத்தான் நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் அதை விட முக்கியமாக தேவனுடைய ஐஸ்வர்யம் நம்முடைய வீட்டில் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் அதை பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாம் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி ஆகும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய உள்ளம் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய ஆவியின்படி இருக்கணும், தேவ வார்த்தையின்படி இருக்கணும். தேவன் ஒரு நாளும் அவர் என்ன இல்லை, அவர் இல்லை என்பதை அவர் ஒரு நாளும் என்ன செய்யலை. அவர் மலையிலே போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 15,000 பேர் இருக்காங்க. முன்னாடி 15,000 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்காங்க. தொடர்ந்து ஆண்டவர் ஒரு நாள் முழுவதும் அவங்க பிரசங்கம் பண்ணியிருந்தார். அப்புறம் ஆண்டவர் புரிஞ்சிருச்சு, அவங்கெல்லாம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்காங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுங்க? போஜனம் கொடுங்கள் சீசர்கிட்ட சொல்கிறார். இப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாதா அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா? தெரியாதா? தெரியும்ல. ஆனாலும் என்ன சொல்கிறாரு? போஜனம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு தெரியும் எதுவுமே இல்லை கையில். ஆனால் அவர் என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள். அப்போ அவர் எதன் அடிப்படையிலே அதை பேசுகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, நான் தனித்திருக்கவில்லை, என் பிதா எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமளும் இப்படி தான் சொல்லணும், நான் தனியாக இல்லை, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எந்த சூழ்நிலைக்கு நான் பயப்பட மாட்டேன், எந்த பிரச்சனைகளுக்கு நான் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவர்களும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் எனக்குள்ள இருப்பதனால நான் எதை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. எனக்கு எது இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. 15,000 பேர் இருக்காங்க, சிறியவர்கள் பெரிய எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு சீசர்கள்ட்ட, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவங்க பயந்துட்டாங்க சீசர்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இத்தனை கூட்டத்துக்கு என்ன செய்யாது, பத்தாது. அப்போ இவ்வளவு கூட்டத்துக்கு அப்போ 200 பணம் அவங்க கணக்கு போட்டது. அப்போ அந்த காலத்தை பாருங்கள், ஒரு பணத்துக்கு சரியாக ஒரு பணத்துக்கு நாம் அப்பம் வாங்கினா 50 பேர் சாப்பிட்லாம். ஒரு பணத்துடைய மதிப்பு அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. அதனால தான் அவங்க கணக்கு பண்ணி சொன்னாங்க 200 பணம் என்று சொன்னாங்க. இந்த 200 பணம் வாங்கினா இவ்வளோ பேர்த்துக்கு பத்தாது கூட சொல்கிறாங்க. அது ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனாலும் அவர் நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒன்றுமே இல்லாமல் இருந்து நான் உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றிலிருந்து நான் உருவாக்குகிற தேவன், ஒன்றுமே இல்லாவிட்டாலும் என்னால் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாத. அதை பற்றி அப்போ அவர் சிந்தையை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் கூட்டத்தை பார்க்கல, உணவு இவர்களுக்கெல்லாம் எங்கே கிடைக்கும் அதையும் பார்க்கல, ஆனாலும் உணவை கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ அப்படி சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா, என் தேவன் மகத்துவம் உள்ளவர், இவர் எல்லாருக்கும் போஜனம் பண்ண அவர் எனக்கு கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்த அப்படின்னாலே நமக்கோ என்ன இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். நமக்கு என்ன உண்டாயிருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை ஒருவனுக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய சிந்தை இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் ஐஸ்வர்யனாய் மாறுவதற்கு அந்த ஐஸ்வர்ய சம்பந்தனுடைய சிந்தை, எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என் தேவைகளை சந்திப்பார், என் பொருளாதார காரியங்களை அவர் சந்திப்பார். நான் ஒரு நாள் என் குறைவை குறித்து சிந்திக்க போகிறதே இல்லை. என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை நான் பார்க்கிறேன். ஆனால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் குறைவுகளை ஒரு நாளும் நோக்கக்கூடாது. நிறைவான கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் நாம் நம்பியிருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம சிந்தை மாறணும். ஹல்லேலூயா. இன்னொரு சத்து வாசிங்க, யோவான் 7:38 வாசிங்க. யோவான் 7:38 எடுத்தவர்கள் வாசிங்க. வேத வாக்கியம் சொல்கிறபடி, எனது விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து
ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. யார்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவங்க? ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், அதாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய எண்ணத்தில் இருக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், உலகத்தை இல்லாதவைகளை விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல, காண்கிறவைகள் அல்ல, காணப்படாதவர்களுடைய தேவனை, அவருடைய தேவத்துவத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படின்னா என்னன்னா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் புரண்டு ஓடி அநேகரை போஷிக்கும். அல்லேலூயா. தண்ணீர் நதி எதை போஷிக்கிறது? அநேகரை போஷிக்கிறது. தண்ணீர் இருந்தால் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் வளருகிறது. அது என்ன தண்ணீரா? ஜீவ தண்ணீர் ஓடும். அப்போ ஆண்டவரை நாம் எப்படி விசுவாசிக்கணும்னா, எனக்குள்ளே உலகத்தில் எனக்குள்ள தேவன் பெரியவர், எனக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கிறது, நான் அநேகரை போஷிக்க வல்லமையுள்ளவன், அநேகர் என் மூலமாய் போஷிக்கப்படுவார்கள் என்று ஒரு ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய உள்ளத்தில் ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் வந்து வல்லமை பெறப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை என்ன விசுவாசிக்கிறோம்னா, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அற்புதங்களை செய்வேன், ஆசீர்வாதம் என்னை நோக்கி ஓடி வரும், நான் பெரிய காரியங்களை செய்வேன், என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்க வல்லமை இல்லவர். இந்த வாயின் வார்த்தையெல்லாம் அதே அறிக்கை செய்யணும் நமக்கு. என் தேவன் மகிமையின் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த ஜீவ தண்ணீர் அநேகரை போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 வசனத்தை வாசிப்போம் பாருங்க. உங்களுக்கு உதாரணத்தை பார்ப்போம். யோவான் 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவர் கேட்குறாரு பாருங்க, இவங்க இத்தனை திரளான ஜனங்கள் வர்றாங்க, இவங்க சாப்பிட்றதுக்கான அப்பங்களை எங்கே நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வருஷத்தை வாசிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டாராம். அவர் கொடுக்க போகிறாரு, ஏராளமான பேருக்கு அவர் கையிலேருந்து கொடுக்க போகிறாரு. ஆனாலும் அதை அறிந்திருந்தபடியாலே அந்த பிலிப்பு, அந்த சீசனுடைய மனதிலே என்ன, இவர்களுடைய மனதில் என்ன இருக்குது, என்ன இருக்குன்னா அவருடைய சிந்தை என்னவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்முடைய சிந்தை ஒரு நாள் உட்காந்து வீட்டில் ஆராய்ஞ்சு பாருங்கள், என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. தோல்விகளை கண்டு நான் பயந்து போயிருக்கிறேனா? நான் அப்போ ஏன் ரட்சிக்கப்படணும்? என் தேவன் ஏன் எனக்குள்ளே இருக்கணும்? பயம் எனக்குள்ளே இருக்கிறதா? ஏன் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கணும்? என்னுடைய எல்லாமையை கண்டு நான் பயப்படுகிறேனா? இல்லை, ஐஸ்வர்ய சமணன் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ நம்முடைய சிந்தைகள் எல்லாம் எப்போதும் அவர் ஐஸ்வர்ய சமணராக இருக்குது போல என்னையும் ஐஸ்வர்ய சமணராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் இல்லாதவர்களை காண மாட்டேன், என்ன இருக்குது என்பதை கற்று நான் யோசிக்க மாட்டேன். என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை யோசிக்கணும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு மகிமையின் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் தர வல்லமை இல்லவர். இந்த பிலிப்பு அவருடைய சிந்தை ஆவியின் சிந்தையாக இருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்றான். என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய, அதனால தான் கர்த்தருடைய வல்லமையை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வல்லமையையும் அவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையும் நமக்கு குறைவாக இருக்கப்பட்டதால் நம்முடைய குறைவுகள் நமக்கு உண்டாகிறது. அவன் என்ன பாருங்க, 200 பணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 பணத்துக்கு அப்பம் வாங்க முடியும். அவனுடைய சிந்தை அப்படி. இன்றைக்கி நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? எதுவுமே இல்லை, வெறும் சூன்யமாக இருக்கிறது. எந்த பக்கம் போனாலும் நமக்கு என்னவா இருக்குது? முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஒரு அடி நம்மளால் எடுத்து வைக்க முடியல, சோர்ந்து போகிறோம், அயர்ந்து உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் சிந்தை எப்படி இருக்கும்னா, என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தையில என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நம்முடைய சிந்தை என்ன வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் என்ன எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு,
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், என் ஜனங்களோ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் எனக்கு சொன்னாரே. அதையே நான் மறந்து போனேன். நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவேன், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று நீங்கள் அந்த ஆவியின் சிந்தையை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த செகண்டே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து ஜீவத்தில் நதிகளை உங்களிருந்து ஓட பண்ணுகிற வல்லமையில தேவனாக இருக்கிறார். அப்போ சிந்தை தான் நமக்கு முக்கியம். ஏன்னா ஆண்டவர் குறித்து இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அதனால் இல்லாத ஒரு நாள் பார்க்காதீங்க. இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்றைக்கு ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் பார்க்காதீர்கள். என் தேவன் கரத்தில் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சம்பூரணத்தை பாருங்கள், அவருடைய நிறைவை பாருங்கள். இந்த வானம் பூமி பொன் வெள்ளி தங்கம் எல்லாம் என்னுடையது. இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி எனக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சிந்தனையே அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தரித்திரம் ஒரு மனிதனுக்கு வருவது முக்கியமல்ல. தரித்திரம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு தரித்திர எண்ணங்கள் தான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? தரித்திர எண்ணங்கள், தாட் ஆஃப் பாவர்ட்டி. அது இருந்தால் அவனை ஒரு நாளும் முன்னேற வர முடியாது. எண்ணங்கள் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? தரித்திரமாக நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்றுமே இல்லை தான். அவர் என்ன நினச்சிருக்கலாம்? ஐயோ, சீசர்களை கூப்பிட்டு இவ்வளோ ஜனம் வந்துட்டாங்களே, நம்ம கையில் எதுவுமே இல்லையே, பணமும் இல்லை, பொருளும் இல்லை, ஒன்றுமே இல்லையே, இவளுக்கு நான் எப்படி போஜனம் கொடுப்பேன் என்று கர்த்தர் புலம்புனாரா? நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னா புலம்புறோம். அது இல்லை, இது இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுக்கல என்று சொல்கிறோம், புலம்புகிறோம். இந்த புலம்புவதனால நமக்கு எதுவும் வந்து வர போவதில்லை. ஆண்டவர் அங்கே புலம்பலை, மாறாக என்ன தீர்மானம் என்றால் பாருங்கள், இவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தை இருந்தது. காரணம் என்னன்னா, அவரோடு கூட பிதாவாகி தெய்வம் இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நாம் இல்லை, நம்மளுக்கு என்ன இருக்குங்கிறத வச்சு நாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்க தீர்மானிக்கக்கூடாது. நம்மளை இல்லைங்கிறதுக்காக மற்றவர்களுக்கு நாம் எதையும் செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கொடுக்கணும். அதான் வாக்கியால் திறந்து விடுறது. வாக்கியம் அழைச்சிருக்கு. ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவர்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியலையே. இந்த மாதிரி நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் அந்த வாய்க்காலை திறந்து விடுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உங்களிலிருந்து புறப்பட்டு ஓடி வந்து கொண்டே இருக்கும். எவன் பாய்ச்சுகிறானோ, எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும், எவன் கொடுக்கிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும். எவனுடைய சிந்தையிலே தேவனுடைய நீதியும் மரமும் கொடுக்குதலும் இருக்குதோ அவனுக்கு கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொன்னார், 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவனை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், 5 வால்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவன் பாருங்க, பேதுரு சொல்றான், ஒரு பையன் இருக்கான், 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. இதுதான் இருக்கு எங்கள்கிட்ட. இன்னைக்கு அநேக நம்மள்கிட்ட என்ன இருக்கிறாங்கன்னா, என்கிட்ட இவ்வளவு தான் இருக்கு, அதனால் நான் இவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால் இவங்களுக்கு நான் எதையுமே கொடுக்க முடியாது. என்னிடமே கொஞ்சம் தான் இருக்குது, நான் எப்படி இவங்களுக்கு கொடுக்க முடியும்? அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொன்னான், ஐயா, 2 மீன்களும் 5 அப்பங்கள் தான் இருக்கு, இத்தனை ஜனங்களுக்கு இது பத்தாது. அந்த வனாந்திரத்தில் ஒரே ஒரு பையன் மாத்திரம் வைத்திருந்தான், 5 அப்பங்களும் 2 மீன்களும். அப்போ உணவு என்ற முறையிலே அந்த திரளான கூட்டத்துக்கு மத்தியிலே ஒரே ஒருவன் கையில் தான் இந்த உணவு இருந்தது. ஆண்டவருடைய சிந்தையை பார்க்கிறார் பாருங்க. அவர் சீசருடைய சிந்தையில் என்ன இருக்கு பாருங்க. ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சு? ரொம்ப 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார்.
இந்த இடம் இருந்தது. புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய 5000 பேர் ஆயிருந்தார்கள். வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இல்லைங்க. இந்த 5 அப்பங்களை இத்தனை திரளான ஜனங்களுக்கு கொடுக்க முடியுமா? நம்ம வீட்டில் திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி மாவு மிச்சம் இருக்கு. 2 கரண்டி மாவு மிச்சம் இருக்கு. வந்தவர்கள 2 பேர் வந்துட்டாங்க. இது அவர்களுக்கு பத்தாது. நாம் என்ன செய்வோம்? இருக்கிறதே 2 கரண்டி மாவு தான் இருக்குது. இத்தனை பேர்த்துக்கு நாம் அதை நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சிந்தையில் வந்தவர்களை கழிந்து கொள்ளக்கூடாது. வந்தவர்களை என்ன செய்யக்கூடாது? இல்லையா, அப்படி நேரம் கட்ட நேரத்தை வந்துட்டாங்க, நீங்களுக்கு போய் இந்த நேரத்தை சமைச்சு போகணுமா? இப்படி தான் அநேக எண்ணங்கள் இருக்குது. அதனால தான் எல்லாமே இல்லாமல் போகுது. ஆனால் ஐயோ வந்து விட்டார்களே, இவர்களுக்கு எப்படியாவது நான் இந்த போஜனத்தை கொடுக்கணும், அவங்க வயிறு நிறைய சாப்பிடணும், களைத்து வந்திருப்பார்கள், நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் யோசித்து அந்த 2 கரண்டி மாவை எடுத்து நீங்கள் ஊற்றி பாருங்கள். அந்த 2 பேருக்கும் போதுமான உணவை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். கரங்களை சட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். எண்ணங்கள் தான் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. எண்ணங்கள் தான் மாற்றுகிறது. நல்ல எண்ணங்கள் நல்லவைகளை கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சிந்திக்கிறார்கள். வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து நான் உன்னை பெருகவே பண்ணுவேன். தாயின் கற்பத்தை உன்னை வேறு பிரித்து அழைத்த தேவன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக இப்போது நமக்கு வந்திருக்கிறது. அதே ஆசீர்வாதம் நமக்குள்ளே இப்போது இருக்கிறது. அதனால் நாம் ஒரு நாள் இருக்கிறவங்களை குறித்து சிந்திக்காதீங்க. ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லை என்று சிந்திக்காதீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வந்திருப்பது மிகவும் அதிசயமானது. அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனுக்கு யாருக்கு இந்த பாக்கியம் இல்லை, கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த 5 அப்பத்தை எடுத்து எந்த தைரியத்திலையா அவர் கொடுக்குறாரு? அவருக்குள்ளே ஒரு சிந்தை இருந்தது. இதை நான் கொடுக்க என் தேவன் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் என்ற ஒரு சிந்தை. அல்லேலூயா. கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவர் எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தார். அப்பங்கள் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அப்போ சிந்தையில் தான் நமக்கு என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்குது. கொடுக்க வேண்டும் என்ற சிந்தை, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தை. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக என்ன கொடுத்தாராம்? பூமியிலே சிந்தினான். எப்படிப்பட்ட சிந்தைன்னு பாருங்க. நம்ம அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் வந்தது. பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நமக்காக தம்முடைய ரத்தம் முழுவதையும் கொடுத்த அந்த தேவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது? அந்த சிந்தை நமக்குள்ளே வந்துச்சுன்னா கிறிஸ்து ஐஸ்வர்ய சமணராய் இந்த பரலோகத்தில் இருப்பது போல நாமும் இந்த பூமியிலே ஐஸ்வர்ய சமணராக இருப்போம், நிச்சயமாகவே இருப்போம். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க. 12. சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான தூக்கிகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அடுத்து 13. அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்க்கோங்க அப்பங்கள் 5 சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்டது போக மீதியான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஏராளமாக உங்கள் வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நீங்கள் ஆண்டவரை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்கள் சிந்தை எனக்கு வேண்டும். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அந்த சிந்தை எனக்கு வேண்டும். வாசிங்க, யோவான் 8:15-16 வாசிங்க. 15-16. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கவில்லை. என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய தீர்ப்பு இப்போ எப்படி இருக்கு? நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும்.
ஏனென்றால் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதா எப்படி இருக்காரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கா? அன்பின் அடிப்படையில் தான் இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ஐயா நியாயப்பிரமாணத்தின்படி இவள் குற்றம் செய்திருக்கிறார், இவளை மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் குற்றம் பிடிப்பதற்காக. அப்போ ஆண்டவர் யோசிக்கிறாரு, தரையில் எழுதுகிறாரு. அப்போ யோசித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா அன்பின் அடிப்படையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அதே சமயம் அவங்களையும் திருப்திப்படுத்தணும். வந்தவங்க ஆக்ரோஷம் அளிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அதனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இந்த ஸ்திரியை குறித்து என்ன அவர் தீர்ப்பு சொல்கிறார் என்று கேட்போம் அப்படின்னு அவர்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு கொஸ்டின் என்னதுன்னா, இவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை மீறி ஏதாவது சொல்லிட்டாருன்னா அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி இவர் குற்றம் உள்ளவர் என்று தீர்ப்பு செய்து அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானித்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எடுத்து இவன் மேலே எறி. உங்களை யார்த்தையாவது பாவம் இல்லைன்னா அந்த பாவம் இல்லாத முதல்ல கல் எடுத்து முதல்ல இவன் எறி, பின்னாடி எல்லாம் எறிஞ்சுக்கலாம். பாவமே நீ செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பாவியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பின்னால் நீ எத்தனை கல் எரிஞ்சிக்க. ஆனால் முதல் கல் எரிகிறவன் எந்த பாவமே இல்லாதவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய தீர்மானம். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்க அமைதியாக இருங்க, பின்னாடி உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. அப்போ உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இந்த ஸ்திரீயின் மேலே முதல் கல் எடுத்து எறியுங்கள் என்று சொன்னார். அப்போ வேதம் சொல்லுது, அவர் சொன்ன மாத்திரத்தில் அங்கிருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், என்ன வேதம் சொல்லுது? சிறியோர் முதல் பெரியோர்கள் வரைக்கும். அப்படின்னு என்ன சொன்னா, வாலிபர்கள் மாத்திரமல்ல, சிறியவர்கள் மாத்திரமல்ல, பெரியோர்களும் கூட அந்த இடத்தை விட்டு பிறந்து போகிற காரணம் என்ன? எல்லா பேரும் பாவி தான் இருக்கான். ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சு. அவங்க ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்திரியை கூப்பிட்டு சொன்னார், என்ன ஒருத்தன் கூட உன் மேலே கல் எரியலையா? ஒருத்தன் எரியலையா? ஆண்டு சொன்னார், சரி நீ இப்போ நானும் உன்னை நியாயம் தீர்க்கலை. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய தீர்ப்பு என்ன அடிப்படையில் இருந்ததுன்னா, அந்த ஸ்திரீனுடைய மேல் தேவன் வைத்த அன்பின் அடிப்படையிலே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேல் வைத்த அன்பை நமக்கு விளங்கப்படுகிற தேவன். அவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? அது ஆண்டு சொன்னார், உன் சத்துரு உன்னை பகைத்தால் உன் தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா, அவன் மேலே நீ வைத்திருக்கிற அன்பை நீ வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய சிந்தை. உனக்கு உருவமான சத்துரு போறான்னா நீ அவன் மேலே ஓ சிந்தை எப்படி இருக்கணும்? அவன் பழிவாங்கன்னு துடிச்சுட்டு இருக்கான் பிசாசு. ஆனால் நீ எப்படி சிந்திக்கணும்? ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு அதை பாரு, டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸை பாருங்க. உன் சத்துருவை சிநேகியுங்கள் ஆண்டவர் சொல்ல. அப்போ நம்ம உடனே டக்குன்னு நம்ம சிந்தையை மாற்றி, ஆண்டவரே இவன் என்னை புகைக்கிறான் காரணம் இல்லாமல், ஆனால் நான் என்னுடைய சிந்தையில் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அவனை நான் சிநேகிக்கிறேன், அவனை ஆசீர்வதிங்கள் என்று நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதான் கிறிஸ்துவின் சிந்தை. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையை கற்றுக் கொடுக்கணும். நாம் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? எதையாவது வாங்கணும்னா நீ யாருக்கும் தெரியாமல் போய் பக்கத்து வீட்டில் எந்த பிள்ளைக்கும் தெரியாமல் போய் உட்காந்து சாப்பிடு, யாருக்கும் கொடுத்துடாத. ஸ்கூலுக்கு ஏதாவது கொடுத்து விட்டோம்னா, ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டோம்னா என்ன சொல்லுவோம்? யாருக்கும் கொடுக்காத, நீயே சாப்பிடு. இது எந்த சிந்தை?
உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு நீ போஜனம் கொடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் சத்துரு பசியா இருந்தால் நீ அவனுக்கு போஜனம் கொடு. அதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போதுதான் அவனுடைய சின்ன வயசுல கிறிஸ்துவின் சிந்தை வருகிறது. அவர் பெரியவர்களாக வரும்போது கிறிஸ்துவை போல வல்லமையுள்ளவர்களாக அவர் மாறுவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு எங்கே வல்லமை வந்துச்சுன்னா தன்னை தாழ்த்துக்கவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் தேவ சமூகத்தினை தாழ்த்தினார். அவரோட கர்த்தர் இருந்தார். ஏன்னா அவர் பிரியமான பிள்ளையாக இருந்தபடினாலே, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் செய்கிறவராக இருந்தபடினாலே அவரோடு கர்த்தர் இருந்தார், பிதா இருந்தார். அப்ப பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்தார். அவர் சொன்னாரு, அவர் எனக்கு போதித்து எது போதித்தாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்னிலிருந்து சுயமாய் ஒன்று நான் பேச வரவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர் சுயமாய் ஒன்று பேசவில்லை. வாசிங்க யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு. அப்ப நாம எல்லாம் யாரால உண்டாயிருக்கிறோம்? நாம மாம்சத்தின்படி பிறக்காம ஆவியின்படி பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனால் பிறந்திருக்கிறோம். அதான் மறுபடியும் பிறப்பு. ஞானசானத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன பிறந்திருக்கிறோம்? முதல்ல நம்முடைய சரீரபுரமா தகப்பனுக்கு நாம் பிறந்திருக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய ஒரு பிறப்பு இருக்கு. அந்த பிறப்பு தான் தேவனுக்கு நாம் தேவனாலும் உண்டாயிருக்கிறோம். ஞானசானத்தை நம்ம என்ன பிறக்க? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இப்ப புதிய மனுஷனா நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வார்கள், தேவ வார்த்தையின்படி நடப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தையெல்லாம் தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தவறுவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்க தவறுவதே இல்லை. 3 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார். அல்லேலூயா. நாம எதன்படி நடக்கிற? மாம்சத்தின்படி நாம் நடக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த உலகத்துல அநேக நமக்கு புத்திமதி சொல்லுவாங்க. அநேக நமக்கு என்ன சொல்லுவாங்க? மாம்சத்தின்படி நடங்க. ஏங்க நீங்க செய்யுங்க. இயேசுட்டு வந்து ஒருத்தர் பேர் சொன்னார். ஆண்டு சொன்னாரு, மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே உங்களுக்காக நான் அழிக்கப்பட்டு அதிக பாடுகள் அடைந்து மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே பேதுரு அவரை கூட்டிட்டு கடிந்து கொண்டான். என்ன செஞ்சானா? கடிந்து கொண்டு என்ன காரணம்? என்ன கடிந்து கொண்டான்? ஐயா, உங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, உங்களை அவங்க யாரும் அழிக்கக்கூடாது, நீங்க மரணம் அடையக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேறாவில்லாமல் தடுக்கிற அநேக மனுஷீக ஆலோசனைகள் நமக்கு வரும். அந்த ஆலோசனைகளை ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுரு சீசர்கள் எல்லாரும் நம்மளே அன்பு வைத்திருக்கிறவன் பேதுரு. அவன் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். அவன் கரெக்டாக தான் சொல்லுவாயா? இவன் நம்மள அதிக அக்கறை வச்சிருக்கான், இதை சொல்ல அவனை கேட்போம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாலை ஒரு சாத்தானே சொன்னார். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு விரோதமாய் எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே யார் மூலமாக வந்தாலும் மாம்சத்திற்கு நடக்காமல் தேவ வார்த்தைக்கு நடக்க ஒரு மனுஷன் கற்றுக்கொள்வானே ஆனால் அவனை இந்த பூமியிலே ஜெயிப்பதற்கு யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் போல் பேசுகிற காரியங்களே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். எப்பொழுதெல்லாம் தேவ வார்த்தைக்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்பதான் ஆசீர்வாத கதவுகள் உங்களுக்கு திறந்து கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாத கதவுகள் திறந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, அந்த 5வது வசனத்தை வாசிங்க. 8 ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. மாம்சத்துக்குள் நடக்கிறவங்க யார்? கர்த்தருடைய வார்த்தை இருந்தும் அநேகர் மாம்சத்துக்குள் நடக்கிறாங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை என்னென்ன அப்படின்னா சண்டைகள், கோபங்கள், வைராக்கியம், பகை, இச்சை, துரி இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் கலாச்சாரம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களால் மாம்சத்தின் கிரியைகள். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாம் இந்த மாம்ச சிந்தையோடு நடக்கிற இடத்திலே நாம் சேரக்கூடாது. நாம் எல்லாம் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியின்படி நடக்கிறவங்க. பாருங்க, அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. எப்போது அவங்க இந்த பூமியிலே எனக்கு அது இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த குறைகள் தான் அவர்களுக்கு நிறைவாக தெரியும். ஆனால் வேதம் இதை குறித்து கொடுக்க உங்களுக்கு வேணான்னு சொல்லலை. வீடு வேணாம், பணம் வேணாம், காசு வேணாம், பணம் வேணாம் ஆண்டவர் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அதுதான் நிலைத்திருக்கும். அப்போ மாம்சத்துக்குரியவர்களே சிந்திச்சு ஆவியும் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களே சிந்திக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் என்பது தேவ வார்த்தையை சிந்தித்து நீங்கள் நடக்கணும். அதுதான் வாட்ஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் உலகத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இப்போ உங்களுக்குள்ளே நான் என்ன யோசிக்கிறோம்னா, அனுதினமும் நான் ஆவிக்குரியவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவ வார்த்தையை நடக்கிறவன், நான் பரலோகத்திற்கு உரியவன், தேவனுடைய வலது பார்சத்திலே எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நான் உலகத்தில் இருக்க எல்லாரிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவன் என்றைக்குனாலும் அவன் மண்ணுக்குள்ளே போய் மரணம் அடைந்து விடுவான். ஆனால் ஆவியின் சிந்தை இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கும்? ஜீவனும் சமாதானமும் இருக்கும். பாருங்க, அப்படி தான் பாருங்க. ஒரு வருஷத்தை வாசிங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 12:3 வாசிங்க. அப்பொழுது மரியாள் என்ற ஒரு பெண், இந்த மரியாள் யாருன்னா இயேசுடைய தாய் அல்ல, இது வேற மரியாள். அப்போ ஆண்டவர் ஒரு வீட்டில் வந்து தங்கி இருக்கும்போது இந்த மரியாள் என்ற ஒரு பெண் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. வாசிங்க. நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. அந்த மரியாள் என்பதும் ஒரு பெரிய பணக்கார பெண் அல்ல, ஒரு ஏழையான பெண் தான். ஆனால் அவள் இந்த தைலத்தை, அதாவது வாசனை திரவியம் என்று நினைக்கிறேன், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ராத்தல் வைத்திருந்தாள். தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அப்போ ஏராளமாக வச்சிருக்கா, சேர்த்து வச்சிருக்கா, பாடம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கா. அப்போ அந்த தைலம் என்பது அவளுக்கு விலையேறப்பட்டது. அதை விற்றால் அவளுக்கு ஏராளமான பணம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் பார்த்த மாத்திரத்தில் அவளுடைய சிந்தை மாறியது. அல்லேலூயா. ஐயோ, நான் வசதி குறைவானவ தான், எனக்கு இந்த தைலத்தை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை, இதை விற்றா நான் 1 வருஷத்துக்கு சாப்பிட வச்சுக்குவேன். இந்த சிந்தை மாறியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த விலையேறப்பட்ட தைலத்தை அவள் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றினா என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிந்தை மாற வேண்டும். சகைவின் சிந்தை மாறியது பார்த்தோம். அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமைகிறது. பாருங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. இவனுடைய எண்ணத்தை பாருங்க, மரியாளுடைய எண்ணத்தை பாருங்க. இன்னும் ஆண்டவர் இந்த என்னிடமிருந்து வெளியேறப்பட்ட தைலத்தை காட்டு உயர்ந்தவர், அவருக்கு நான் கொடுக்க போகிறேன், அவருக்கு கொடுக்கறதுனால நான் கெட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. பரிமள தைலத்தினால் நிறைந்தது. அடுத்த வருஷம் 4ஆம் வருஷம் வாசிங்க. அப்பொழுது அவளுடைய சீசில் ஒருவனும்
அவரை காட்டி கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத். அதாவது யூதாஸ் காரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன். ஆண்டவருக்கு ஒரு வருமானத்தை பூரா கேசியரா பொருளாளராக இருந்தது யாரு? யூதாஸ் தான். பணப்பையை வைத்திருந்தான். அவன் பணப்பையை வைத்தது மாத்திரமல்ல, பண ஆசை நிறைந்தவனாக இருந்தான். அதனால அந்த யூதாஸ் காரியத்து அவனுடைய சிந்தை எப்படி இருந்தது நீங்க பாருங்க. அவன் என்ன நினைச்சிருக்கணும்? சர்வ ஆண்டவர் வந்திருக்காரு, இந்த மரியாதை வந்து எவ்வளவு மரியாதை செலுத்தி இந்த தைலத்தை அவள் காலில் ஊற்றுறாளே, ஊற்றுறது மாத்திரமல்ல தன் தலைமையினால் அவள் பாதத்தை என்ன செய்தாள்? துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு தானே அதை கொடுத்தான், நிச்சயமா ஆசிரியப்படுவாள் என்று அவன் நினைக்கல. அவனுடைய சிந்தை எப்படி இருந்தா? மாம்ச சிந்தை. 5ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொள்ளாமல் போனது என்ன? இவர் ரொம்ப தரித்திரத்தில் அக்கறை உள்ளவராக இருக்காரு. 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், தைலத்தை விற்று 300 ஒரு ஏழைக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏழைக்கு கத்தருக்கு கடன் கொடுக்குறான், நல்லதுதான். ஆனால் இவள் தன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவருக்கு எதை கொடுக்குறான்? தனது விலையேறப்படத்தை அவள் கொடுக்குறான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன எப்படி இருக்கு பாருங்க. அவன் சிந்தனை எப்படி இருக்குன்னா, அவன் தரித்திர பேர் இறக்கமுள்ளவனாக இல்லை. ஐயோ இந்த தைலம் பூரா காலில் ஊற்றி வேஸ்டாக போகுதே. இன்னைக்கு நம்மள்கிட்ட அநேக தரித்திரம் என்ன அதுக்கு தான் இருக்குது. அது வேஸ்ட்டாக போகுது, இதை கொடுத்தா இது கெட்டு போயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, அது அந்த பயம் நமக்கு இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, செலுத்த வேண்டிய, செய்ய வேண்டிய எந்த வேலைகளும் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் தரித்திர எண்ணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவற்றை கொடுத்தா அவர் நிச்சயமாக எனக்கு 2 மடங்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பாருங்க, அவனுடைய எண்ணங்கள், சிந்தை எப்படி இருக்கிறது பாருங்க. சரியா யூதாஸ் காரியத்தை தான் இதை சொல்றான் பாருங்க. 11 சீசர்கள் இருந்தார்கள், அவர்கள் யாரும் இதை சொல்லவில்லை. பண ஆசையுள்ள யூதாஸ் காரியத்தான், ஐயோ இந்த தைலம் வீணாய் போகுதான், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியம் வீணாய் போகிறது தான். அவன் கவலை பாருங்க. ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் அடுத்த அடி அடிச்சார் பாருங்க. ஆண்டவர் அடுத்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்படாமல், இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனான பண்ணினாலும் இப்படி சொன்னான். அவன் என்ன நினைக்கிறான் பாருங்கன்னா, இதை விற்று என் பணப்பையில் கொண்டாந்து போடாமல், நான் வச்சிருக்கிற பணப்பையில் கொண்டாந்து இதை போடாமல் இதை அப்படியே கொண்டாந்து ஆண்டவர் காலில் ஊற்றிட்டாலே, அப்போ ஆண்டவரை குறித்து அப்படி என்ன எப்படி சொல்லுவாங்க? அவருடைய சிந்தை என்னன்னா, இவர் ஆண்டவர் நினைச்சிருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த சிந்தையே இல்லை, ஆண்டவர் என்ற சிந்தையே இல்லை. அவனுக்கு நோக்கமெல்லாம் அந்த பணப்பையே எப்படியா அந்த ஊர்களுக்கு போனோடனே ஆண்டவர் இதை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் இவன் பணப்பை வச்சுருக்கான், எவனோட எண்ணம்லாம் எவன் ரூபா போடுறான், எவன் என்னடா அவ்வளோ போடுறான், இவன் சிந்தையெல்லாம் இதில் இருக்குது, அந்த பணப்பையிலே தான் இருக்குது. அதனால தான் என்னடா அந்த பொண்ணு அந்த ராத்தல் நடந்த தைலத்தை நம்மள்ட்ட கொடுத்துருந்தா அதை விற்று நாம் உண்டியல்ல போட்டிருக்கலாமே, அவனுடைய எண்ணம். அதான் வேதம் தெளிவாக சொல்லு. அவன் திருடனானபடினான் பணப்பை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறானபடினாலும் இப்படி சொன்னான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. என்னை அடக்கம் பண்ணும்போது அந்த நடந்த தைலத்தை ஊற்றுமுன்னுகிற நாளுக்காக இவள் வைத்திருக்கிறாள். அவளுடைய ஆண்டவர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. அடுத்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தரித்திரம் எப்போவுமே நம்மள்ட்ட இருக்கத்தான் செய்யும். நமக்கு இல்லை என்ற எண்ணம் எப்போதும் நம்மள்ட்ட இருக்கத்தான் செய்யும். நமக்கு இல்லாமல் போகிற காரியம் இருக்கத்தான் செய்யும். அதற்காக நம்மள்ட்ட இல்லைங்கிறதுக்காக நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது மிகவும் தவறு. ஹல்லேலூயா. ஐயா என்கிட்ட இல்லை, அதனால் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை ஆணையத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா.
பாருங்க, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு நேராக நம்முடைய சிந்தை இந்த யூதாசை போல நாம் சிந்திக்காம, ஆண்டவர் சொல்றார், தரித்திரம் எப்போதும் உன்ட்ட இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ என்னைக்கு நீ பெரிய ஐசனா கோடீஸ்வரனா மாறினப்போ நீ கொடுக்கணும்னு நினைக்காத. நீ எப்பொழுது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை நான் அதிகாரியாக மாற்றுவேன். அல்லையா, நீ கொஞ்சமாக இருக்கும்போது நீ கொடுத்து பழகினா அதிகமாகும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன். அநேகத்துக்கு உன்னை நான் அதிகாரியாக மாற்றுவேன். அப்போ எண்ணங்கள் அதான் மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. பாருங்க, 9வது வாசிங்க. சரி, வேண்டாம். அடுத்து 100 வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். சங்கீதம் 41:1 வாசி. சிந்தை நமக்கு எப்படி இருக்கணும் பார்ப்போம். சிறுமைப்பட்ட மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாள் கர்த்தரவனை விடுவிப்பார். அப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை. அப்போ நம்முடைய சிந்தை இது, நான் இது வரைக்கும் மாமிச சிந்தனை, ஆவிக்குரிய சிந்தனையை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய சிந்தை எப்படிலாம் இருக்கணும், யார் மேலே சிந்தையாக இருக்கணும். சிந்தை என்ன அக்கறை உள்ளவர்களாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர், இல்லாதவர் மேலே, ஏழைகள் மேலே, தரித்திரர் மேலே இரக்கமுள்ளவர்களாக ஒரு மனிதன் நாம் இருக்க வேண்டும். அப்படி இரக்கமுள்ளவனாக நாம் இருந்தால் தீங்கு நமக்கு வருகிற நாளில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 66:18 நீங்கள் டக்கு டக்குன்னு வாசி முடிச்சுருவோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுங்க. அப்போ நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்காம போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இருதயத்தில் அக்கிரம சிந்தை. அக்கிரமம் என்ன? கிரமம், அக்கிரமம். கிரமம் என்றால் தேவனுடைய வார்த்தையில் நடக்கிறவர்கள். கிரமம்னா ஒழுங்கு. அக்கிரமம் என்றால் ஒழுங்கற்ற நிலை. தேவ வார்த்தை நடந்தால் ஒழுங்கான நிலை. வார்த்தைக்கு மீறி நடக்கிறவர்கள் ஒழுங்கற்ற நிலை. அப்போ நம்முடைய இதயத்தில் அக்கிரம சிந்தை நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கு என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நான் யாருக்கு விதமான காரியங்களை பேசியிருந்தாலும், யாருக்கு விதமான காரியங்களை செய்திருந்தாலும் கர்த்தரை என்னை மன்னியுங்கள் என்று ஒரு நாளில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அனுதினமும் இரவு ஜெபத்தை ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். என்னுடைய சிந்தை யாருக்கு விரோதமாக இருந்ததா, என்னுடைய எண்ணங்கள் யாருக்கு விரோதமாக இருந்தாலும், என்னுடைய பேச்சுக்கள் யாருக்கு விரோதமாகும், என் வாயின் வார்த்தையும் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரியாக இருக்கட்டும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய சிந்தையை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கணும்னா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 12:16 வாசிங்க. டக்கு வாசிங்க. எல்லாம் எடுத்து டக்கு வாசிக்கலாம்ல. அவர்களை சங்கீதம் 12:16 12:16 எட்டுதான் இருக்கா? 112 இருக்குமோ? 112:16 வாசிங்க. சரி, ரைட்டு, விடுங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. 1 கொரிந்தியர் 2:14 இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவனை பிள்ளை ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும் என்று ஜெபியுங்க. கிறிஸ்து அவருடைய சிந்தை எப்படி இருந்தது? அவருடைய சிந்தை ஒன்று அன்பாக இருந்தது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலாக இருந்தது, இரக்கமுள்ளதாக இருந்தது, அன்பு நிறைந்ததாக இருந்தது. இதுதான் அவருடைய சிந்தை. ஏழைக்கு இறங்குறவராக இருந்தார், ஏழை மேல் அன்பு செலுத்துகிறவராக இருந்தார், ஏழையை நேசித்தார்,
ஆனால் சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் அப்படின்னா பாவியின் மேல் சிந்தை உள்ளவராக வந்தார். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன் தான் உண்மையிலேயே ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்டவன். இப்போ கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய சிந்தையை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அவர் எப்படிப்பட்டவர்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு நேரம் வாதையை கொண்டு வருவார், ஒரு நேரம் இரக்கமாக இருப்பார், ஒரு நேரம் அவர் நன்மை செய்வார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டிக்கிறவர்களாக இருந்தார். நியாயப்பிரமாணத்தைக்கும் இப்படி செய்கிறவர்களை செய்யும்படி அவர் சொன்னார். ஆனால் அவருடைய உண்மையாகவே சிந்தை என்னன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை யார் வெளிப்படுத்தி கொண்டு வந்தா அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவின் சிந்தை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய சிந்தனைக்கு ஒத்து போகிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எப்படின்னா அவர் என்னென்ன சிந்திக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் வாசிக்கும் போது நீங்கள் கவனமாக வாசிங்க. கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி டீல் பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்கள். அதை பார்க்கும்போது அவருடைய தீர்ப்புகளெல்லாம் அன்பின் அடிப்படையில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்குது. எபேசியர் 4:17 வாசிங்க. எபேசியர் 4:17 முடிச்சிருவோம். ஆதலால் கர்த்தருக்குள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் 17 எபேசியர் 1 படிங்க. எபேசியர் 4:17 என்ன வழியில் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா. நாம் பிரஜாதி இருந்தால் நம்ம வந்திருக்கோம் ரட்சிக்கப்பட்டு. ஆனால் வந்தாலும் நமக்கு சிந்தனை எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பிரஜாதி இடத்துல நம்ம வந்தப்போ என்ன சிந்தை இருந்துச்சோ அந்த சிந்தை தான் இன்னும் இருக்குது நமக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கிறாராம். மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தை என்பது என்ன? வீணான சிந்தைனா என்னது? விக்கிரகங்களை வணங்கி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நீ கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் விக்கிரகங்கள் ஆராதித்து இப்படி வீணான சிந்தனைகளை நாம் நம்முடைய இதயத்தை வைத்திருக்காமல் நம்முடைய சிந்தையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான சிந்தையாக இருக்கணும். வீணான சிந்தை. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மாம்ச சிந்தையெல்லாம் வீணான சிந்தை தான். அந்த வீணான சிந்தையிலே நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. இப்பொழுதோ நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையின்படி நடக்க முயற்சி பண்ணுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:5 வாசிங்க, முடிச்சுக்கலாம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கர்த்தர் ஆவியானவர் பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. ஆண்டவருக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சு? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தினமும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிங்க. கிறிஸ்து எந்த சிந்தையில் இருந்தார், அவர் என்னென்னலாம் நமக்கு சொன்னார், அந்த சிந்தையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அப்படி நாம் தரித்து கொள்ளும்போது தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வெளிச்சமாக மாறுகிறோம், ஜீவன் உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். அப்போ ஜீவன் நமக்கு வருகிறது. அதனால அந்த சிந்தையை மாத்திரம் நீங்கள் அணிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக முடியும். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் ஜெயமாக முடியும் ஆண்டவரே. அதனால் இன்றைக்கி போய் நல்லா மத்தேயு, மார்க்கு, லூக்கா நீங்கள் வாசிச்சு பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். எதை? கிறிஸ்துவின் சிந்தையை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் என்னை போல ஆகுங்கள், அவரை போல மாறணும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் பாருங்க, சிலுவையிலே அவர் தன்னை தாழ்த்தும் பொழுது
பரலோகம் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. இன்று நீ என்னுடைய குமாரன், இன்று உன்னை நான் ஜெனிப்பித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சிந்தையை நீங்கள் தரித்து கொண்டால் நீங்கள் உலகத்திலே வல்லமை உள்ளவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. எதை மேலே மாறுறீங்க? சத்துருவின் சகல வல்லமையை இந்த உலகத்திடமே இப்படி ஆசீர்வாதத்துக்கு உலகமாக கிரியை செய்கிற வல்லமையை மேற்கொள்ளணும்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். அந்த சிந்தை இருக்கும்போது நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சிந்தை, மாம்ச சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தேடி கண்டுபிடித்து அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் மரியாதை சொன்னார். அப்போ கர்த்தர் நமக்கு நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், சிந்தனை தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது. நம்முடைய சிந்தனை தான் நம்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. மாம்சத்தில் நாம் செய்யப்படும் எந்த ஒரு காரியத்துக்கும் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வராது. ஆனால் நம்முடைய சிந்தனைகளை மாற்றம். கர்த்தர் என்னை ஆசிர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். நான் பெருகுவேன், நான் வாழாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். அப்படி சிந்திச்சிங்கன்னா நீங்கள் வாழாக மாட்டீர்கள், தலையாக மாறுவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். என் ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அமெரிக்க தேசம் கலிஃபோர்னியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எரிந்து கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ரிச் பீப்புள் இருக்கிற இடம் தான் அந்த இடம். அந்த இடம் பாருங்க, ஒவ்வொரு வீடும் 400 கோடி 500 கோடி. அமெரிக்கா ஹாலிவுட் ஆர்டிஸ்டோட வீடும் அங்கே தான் இருக்குது. அது பூரா என்ன செய்யுது? தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொன்னார், அந்த தீப்பிடிச்சு எரிகிறதுக்கு 3 நாட்கள் முன்பாக ஒரு பெரிய விழா நடந்தது. அந்த விழா எப்படின்னா குளோபல் அவார்டு. அப்படின்னா உலகத்தில் சினிமா ஆக்டர்ஸுக்கு பெரிய பெரிய கதை எழுதுகிறவங்களுக்குலாம் உலக அவார்டு அங்கே கொடுப்பாங்க. இந்த குளோபல் அவார்டு, அந்த அவார்டு கொடுக்குறப்ப இத்தனை வருஷ காலமாக அந்த அவார்டை வாங்கின ஆக்டர்ஸ் பூரா நிமிர்ந்து பார்த்து என்ன சொல்லுவாங்களா? காட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? காட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் அது 2025 வாங்கின ஒரு ஆக்டர் கூட வானத்தை அண்ணாந்து பார்த்து காட்ஸ் கிரேட் சொல்லவே இல்லையா? இப்போ அங்கே இருக்கிற அந்த நிருபர் சொல்கிறாராம், இந்த வருஷம் யாருமே காட்ஸ் கிரேட் சொல்லவே இல்லையே, ஒருத்தர் கூட காட்ஸ் கிரேட் சொல்லவே இல்லையே. அப்போ இன்னொரு ஆக்டர் வந்து பரிசு வாங்க சொல்லலாம். அப்படி சொல்லலைன்னா என்ன? காட் இங்கே இருக்கவா செய்கிறாரு அப்படின்னு அவமரியாதையாக பேசினாங்க. அதனால தான் இந்த இடம் பற்றி எரியுது அப்படின்னு அமெரிக்க தேசமும் நம்புகிறாங்க. உண்மையிலே ஆண்டவர் அப்படி அல்ல, இப்படி தண்டிக்கிறவரும் அல்ல. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொன்னார். ஒரு தடவை அலங்கத்திலிருந்து ஏராளமான விழுந்தாங்க. அவங்கெல்லாம் பாவம் செய்ததுனால விழுந்தாங்க, தண்டிக்கப்பட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ அது காரணம் என்ன? மனம் திரும்பவில்லை, அதான் முக்கியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் செய்யமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதிங்கன்னா நீங்கள் சகல தீமையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தை எப்படி இருப்பார்கள். அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி ஒரு காலம் நாம் மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற காலமாக நாம் இருக்கணும். தேவனோடு வாடுகிற காலமாக இருக்கணும். ஏனென்றால் உலகத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனால் ஆண்டு ஒரே வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் மனம் திரும்பி என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீங்கள் ஒரு நாளும் எந்த தீமைக்கும் உட்படாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சந்தை ஆராய்ந்து பார்த்து அதுபடி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் படி நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம்.